ஒரு 50 சென்ட் வயல் இது. இதில் ஒரு 35 சென்டில் பல காய்கறிகளும் ஒரு 15 சென்டில் கீரை முள்ளங்கியும் வந்து நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். இயற்கை முறையில் பண்ணும்போது மினிமம் ஒரு 60 ரூபா கிலோவுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்குது. வெளியே மார்க்கெட்ல எல்லாம் 80 ரூபா 100 ரூபா 150 ரூபா வரைக்கெல்லாம் விற்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். சராசரியாக ஒரு இயற்கை விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 ரூபா வரைக்கும் இந்த காய்கறிகள்ல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். கொத்தமல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து முதல் மாசத்துலயே அறுவடைக்கு வந்துடும். கீரை வகைகளும் வந்து உங்களுக்கு 28லேருந்து 45வது நாள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து அறுவடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஒரு சின்ன இடத்துல ஒரு 50 சென்ட் நிலத்துல வந்து மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இந்த வயலை முக்கியமா வந்து வடிவமைச்சிருக்கிறோம். இந்த பண்ணை பார்த்தீங்க அப்படின்னா 35 ஏக்கர்ல இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான மாடல்ஸ் வந்து நம்ம இங்க வந்து செயல் விளக்கமா நம்ம உருவாக்கி பயிற்சிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். மாசத்துக்கு 3-4 பயிற்சிகள் நடக்குது. தமிழ்நாடு முழுக்கிலிருந்து விவசாயிகள் இங்கே வர்றாங்க, நேரடியாக பண்ணையை பார்க்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க. எந்த விவசாயிக்கு எப்படி வேணுமோ அதை வந்து அவங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வணக்கம். நம்ம இப்போ மண்காப்பு இயக்கத்துடைய ஒரு மாதிரி பண்ணையில் இருக்கோம். இது கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மைய பக்கத்தில் இருக்குது, செம்மேடுங்கிற கிராமத்தில் இருக்குது. இது மாதிரி பண்ணை மட்டும் இல்லாமல் ஒரு பயிற்சி மையமாகவும் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற வயல் வந்து ஒரு 50 சென்ட் வயல் இது. இதில் ஒரு 35 சென்டில் பல காய்கறிகளும் ஒரு 15 சென்டில் கீரை முள்ளங்கியும் வந்து நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் வந்து ஒரு சிறு குறு விவசாயிகள் அவங்களுக்கு தினசரி வருமானம் வர்ற மாதிரி வந்து இதை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக கன்சியூமருக்கு வந்து தினசரி விற்பனை பண்ணுற மாதிரி இதை நம்ம வந்து வடிவமைச்சிருக்கிறோம். வெங்காயம் இருக்கும், கொத்தமல்லி இருக்கும், முள்ளங்கி இருக்கும். உங்களுக்கு 45வது நாள்லேருந்தே அறுவடைக்கு வந்து வந்துடும். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொத்தவரை இருக்கும், வெண்டை இருக்கும். இதெல்லாம் 45 நாளுக்கு மேலே வந்து அறுவடைக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வருமானம் வர்ற மாதிரி நம்ம வந்து இதை வடிவமைச்சிருக்கிறோம். நம்ம ஒரு 3 பெட்டுக்கு வந்து நம்ம இதை சாகுபடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு 7-8 வகையான காய்கறிகளும் கீரைகளையும் இங்கே சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு வந்து தினசரி நீங்கள் வந்து ஒரு 3-4 வெரைட்டி வந்து நீங்கள் பிரித்து கொடுக்க முடியும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் பண்ணும்போது மினிமம் ஒரு 60 ரூபா கிலோவுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்குது. வெளியே மார்க்கெட்ல எல்லாம் 80 ரூபா 100 ரூபா 150 ரூபா வரைக்கெல்லாம் விற்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். சராசரியாக ஒரு இயற்கை விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 ரூபா வரைக்கும் இந்த காய்கறிகள்லேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இது எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கிறோன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு சின்ன இடத்துல அவங்களே நேரடியாக உழைப்பை போட்டு இந்த மாதிரி ஒரு 7-8 காய்கறிகளையும் கீரைகளையும் நம்ம சாகுபடி பண்ணும்போது அவங்க ஒரு முதல் மாதத்துலேருந்தே வருமானத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிலத்தை தயார் பண்ணி எல்லாம் விதைப்பெல்லாம் முடிச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொத்தமல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து முதல் மாதத்துலேயே அறுவடைக்கு வந்துடும். பாலக்கீரை இருக்குது. ஸோ அந்த கீரை வகைகளும் வந்து உங்களுக்கு 28லேருந்து 45வது நாள்லாம் உங்களுக்கு வந்து அறுவடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதிலிருந்து காய்கறிகள் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த தக்காளி சாகுபடி பண்ணியிருக்கோம். இது வந்து அதிக பரப்பளவில் போட்டிருக்கோம். ஏன்னா தக்காளி பயன்பாடு வந்து கொஞ்சம் அதிகம் மக்கள்கிட்ட. தக்காளியும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கும். தக்காளி நீங்கள் கொஞ்சம் நேரடியாக வந்து இதில் ஒரு 40% வரைக்கும் நேரடியாக விற்றுடலாம். கொஞ்சம் அதிக உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சந்தைக்குமே வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ வந்து கன்சியூமருக்கு நேரடியாக நம்ம கொடுப்போம், நம்மளுடைய சந்தைக்கும் வந்து நம்ம அனுப்புவோம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன இடத்துல ஒரு 50 சென்ட் நிலத்தில் வந்து ஒரு விவசாயி, ஒரு சிறு குறு விவசாயி மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இந்த பண்ணையை வந்து இந்த வயலை முக்கியமாக வந்து வடிவமைச்சிருக்கிறோம். கொஞ்சம் டெக்னிக்காக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியீடு பொருட்கள் இல்லாமல் இந்த பண்ணையை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். நாட்டு மாடுகள் இருக்குது, அதில் கொடுக்குற சாணம் கோமியத்தை வச்சு இயற்கை உரங்களை தயாரித்து இந்த பயிர்கள் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பூச்சி மேலாண்மைக்கு வந்து வரப்பு பயிர்கள் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டுமல்லி செடி இருக்கும். இதெல்லாம் நன்மை செய்யும் பூச்சிகளை வர வச்சு
பயிரை தாக்கக்கூடிய தீமை செய்யும் பூச்சிகள் எல்லாமே அழிச்சிரும் அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் இருக்குது. இந்த தட்டைப்பயிரில் அஸ்வினி முதல்ல வரும். அஸ்வினி சாப்பிட்றதுக்கு பொறிவண்டு வரும். இந்த பொறிவண்டு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம பயிர்கள், காய்கறி பயிர்களில் தீமை செய்யும் பூச்சிகளோட முட்டைகளையே வந்து அந்த பொறிவண்டு போய் சாப்பிட்ரும். ஸோ வரப்புகளில் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் சோளம், கம்பு இந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கோம். இதில் குருவிகள் வந்து உட்காரும். இந்த குருவிகளை வந்து பயிரில் இருக்கிற புழுக்களை எல்லாம், இலையை திங்கிற புழுக்களை எல்லாமே சாப்பிட்டு போயிடும். வரப்புகளில் இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வரப்பு பயிர்களை வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம். இதை வந்து இங்கே நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பார்க்க முடியும். ரெண்டாவதா இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து வச்சுருக்கோம். இதுக்குள்ள லைட் ட்ராப் இருக்குது, இந்த எல்லோ ஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் நம்ம வந்து வைக்கும்போது இது மூலமாக பெரிய அளவில் பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா செலவு குறைஞ்சு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க அவங்களே நேரடியாக வந்து செயல்பட்டு ஒரு லேபர் காஸ்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த காய்கறி விவசாயத்தில் முக்கிய சவாலாக இருக்கிறது வந்து கலை மேலாண்மை வந்து பெரிய சவாலாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் அதுக்கு செலவு அதிகம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம வந்து 3-4 முறைகளில் களைகளை கட்டுப்படுத்துகிறோம். இதில் வந்து மூடாக்கு முறை தான் பொதுவாகவே இயற்கை விவசாயத்தில் களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு. அதில் வந்து சருகு மூடாக்குன்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் சருகு மூடாக்கு இந்த 2-3 பெட்டில் இருக்கும். அப்புறம் உயிர் மூடாக்கு நம்ம போட முடியும். உயிர் மூடாக்குங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெண்டைக்காய் நடவு பண்ணுறீங்க, அதுக்குள்ளே வந்து ஊடுபயிராக கொத்தமல்லி போடுறீங்கன்னா அது வந்து உயிர் மூடாக்கு. அந்த செடி இருக்கிற சமயத்தில் வந்து உங்களுக்கு களை வராது. அது ஒரு 45 நாளில் நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு வருமானமும் வந்து சேரும். அல்லது முள்ளங்கி போடலாம், கீரை வகைகள், சின்னதாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் போடலாம். முக்கியமாக இது என்னென்னா, அந்த மெயின் கிராப்புக்கு வந்து பாதிப்பு இல்லாத ஒரு சின்ன அளவில் வளரக்கூடிய உயிர் மூடாக்குகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இன்டர் கிராப்பாக வந்து நம்ம போடணும். ஊடு பயிர்களை நம்ம போடணும். இதன் மூலமாக நம்ம வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். நிலம் தயாரிக்கும் போதே வந்து நம்ம களைகளை முளைக்க விட்டு 2 தடவை நம்ம ஓட்டி பண்ணோன்னா இன்னும் களைகள் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அப்புறம் எப்பெல்லாம் களைகளை நம்ம பார்க்குறோமோ அப்போல்லாம் பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து பிடுங்கி கீழே போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீனியம் இருக்குது. இந்த பார்த்தீனத்தில் வந்து பூ பிடிக்கல இன்னும். ஸோ இந்த சமயத்திலே நீங்கள் பிடுங்கி போட்டிங்க அப்படின்னா புதுசாக வந்து பூ எதுக்காகனா, பூ பிடிச்சி தான் அதில் விதை பிடிச்சி மறுபடியும் நிலத்தில் விழுந்து உங்களுக்கு மறுபடியும் அடுத்த களைகள் அதிகமாகும். ஸோ பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இதை அகற்றி அங்கேயே போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம நிலத்தில் களை விதைகள் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி கலை மேலாண்மை வந்து நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீர் மேலாண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தண்ணி பிரச்சனை வந்து நிறைய இடங்களில் இருக்குது. அதை வந்து சமாளிக்கிற விதமாக குறைஞ்ச தண்ணியிலையும் நம்முடைய விவசாயத்தை அதிக பரப்பில் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய முயற்சிகள் பண்ணுறோம். ட்ரிப்ரிகேஷனில் நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் வந்து தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ரெயின் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஓஸ் போகும், தண்ணி வந்து வானவில் மாதிரி அடிக்கும். ஸோ இந்த ரெயின் ஓஸ் முறையிலையும் வந்து நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குறைஞ்ச தண்ணியில் பயிர்களை வந்து நல்லபடியாக நம்ம வளர்த்து எடுக்க முடியும். முக்கியமாக களிமண் மாதிரியான பூமிகளில் இந்த மாதிரி தண்ணி கொடுக்கும்போது, இந்த மாதிரி முறையில் கொடுக்கும்போது தேவையான அளவுக்கு மட்டும் கொடுக்க முடியும். மண் வந்து அதிகப்படியான தண்ணினால அந்த வாட்டர் லாக்கிங் சொல்லுவாங்க, அது வந்து நடக்காது. ஸோ இந்த இறுக்கம் ஆகாது, அந்த பொதுப்பு தன்மை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீர் மேலாண்மை முறைகளும் இங்கே நம்ம வந்து கையாண்டுட்டு இருக்கிறோம். இந்த பண்ணை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா 35 ஏக்கரில் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான மாடல்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து செயல் விளக்கமாக நம்ம உருவாக்கி பயிற்சிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். மாதத்துக்கு 3-4 பயிற்சிகள் நடக்குது. தமிழ்நாடு முழுக்கிலேருந்து விவசாயிகள் இங்கே வர்றாங்க, நேரடியாக பண்ணையை பார்க்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க. எந்த விவசாயிக்கு எப்படி வேணுமோ அதை வந்து அவங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இயற்கை விவசாய முறையில் அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன சந்தேகம் வந்தாலும், கேள்விகள் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் செம்மேடு பண்ணையிலேயே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு சந்தை நடக்குது. இதில் ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 50-60 குடும்பங்கள் வந்து நேரடியாக இந்த பொருட்களை எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க கையாலேயே பயிற்சிக்கிறாங்க, அவங்களோட குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு விவசாயம்னா எப்படி நடக்குது, நமக்கு வந்து வெண்டைக்காய் எப்படி வருது, பச்சை மிளகாய் எப்படி வருது, கீரை எப்படி வருதுங்கிறது குழந்தைகளும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வடிவமைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்ச நீரில்
சின்ன இடத்துல அதிகப்படியான காய்கறிகளை வந்து நம்ம உருவாக்கி நேரடியாக வந்து சந்தைப்படுத்தும் போது ஒரு சிறு குறு விவசாயியும் கூட, முக்கியமாக இயற்கை விவசாயத்துக்கு புதுசாக வர்றவங்க, அவங்களுக்கு உடனடியாக வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து முயற்சி பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளுடைய செம்மேடில் இருக்கக்கூடிய பண்ணைக்கு நேரடியாக வந்து பார்த்து கற்றுக்க முடியும். பயிற்சிகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பயிற்சிக்கு வந்தீங்கன்னா முழுமையாகவே சொல்லி கொடுப்பாங்க. நிலம் தயாரிக்கிறதுலேருந்து, விதைக்கிறதுலேருந்து, பூச்சி கட்டுப்பாடுலேருந்து, நீர் மேலாண்மையிலிருந்து, அறுவடையிலிருந்து சந்தைப்படுத்துகிற வரைக்கும் இந்த பயிற்சிகளில் வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. நீங்கள் ஈஷா மண்காப்பம் இயக்கத்துடைய இந்த பயிற்சி மையத்துக்கு வந்து இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு வெற்றிகரமாக நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு மண்காப்பம் இயக்கம் முழு துணையாக உங்கள் கூட இருக்கும். நன்றி, வணக்கம்.